ஜப்பான் நாட்டில் ஒரு இடத்தையே தடை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட உயிருக்கு யாருமே பொறுப்பில்லைன்னு அந்த நாட்டோட சட்டமே சொல்லுது. இப்படி ஒரு பயங்கரமான இடம் தான் இனுனாக்கி டனல். இந்த டனலுக்குள்ளே போன நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. அங்கே போன நிறைய பேருக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. அந்த டனலுக்குள்ளே இருந்து தப்பிச்சு வந்தவங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே நிறைய உருவங்கள் பார்த்தோம்னு, நிறைய வித்தியாசமான சத்தங்கள் கேட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒருத்தர் அந்த டனலுக்குள்ள காரை ஓட்டிகிட்டே போயிட்டு இருந்தப்போ அந்த டனலை சுற்றி நிறைய கொடூரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அதையெல்லாம் கண்டுக்காம அவர் அந்த காரை ஓட்டிட்டு உள்ளே போயிட்டே இருக்காரு. திடீர்னு அவருடைய பின்னாடி சீட்டில் ஏதோ ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு உருவம் உட்கார்ந்துருக்கிறத பார்த்து ஒரு நிமிஷம் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பயத்தில் காரை அந்த டனலோட செவத்திலேயே மோதுறாரு. அடுத்த நிமிஷமே அந்த கார்லேருந்து இறங்கி அங்கே இருந்து ஓடி தப்பிச்சு போகிறாரு. இதே மாதிரி நிறைய பேர் அங்கே காணாமல் போகியும் அல்லது நிறைய அமானுஷமான விஷயங்கள் அங்கே நடக்கிறத பார்த்து ஜப்பான் கவர்மெண்ட் அந்த பிளேஸை தடை பண்ணியிருக்காங்க. 1988 ஒரு கேங் ஒரு சின்ன பையனை கடத்தி இந்த டனலில் டார்ச்சர் பண்ணி உயிரோட பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டாங்க. ஸோ அந்த எரிஞ்சு போன பையனோட ஆவிதான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அந்த உள்ளூர் மக்களால் நம்பப்படுது. ஜப்பான் நாட்டோட மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸாக இந்த இனுனாக்கி டனல் இருக்குது.